கேம்க்காக பண்ணியிருக்கலாம், டாஸ்க்குக்காக பண்ணியிருக்கலாம். இப்படி என்ன வேணா பண்ணியிருக்கலாம். அது உங்களோட விருப்பம். பட் எனக்கு தோணுச்சு, நான் இப்படிதான் சொன்னேன்னு சொல்லி பாயிண்ட்டா தெளிவா சொல்ட்டாங்க பாரு. அதுக்கப்புறம் அரோரா வந்து ஒரு ஸ்பீச் வைக்கிறாங்க. "எம்மா நான் இதுக்காக தான் பண்ணேன். நான் வந்து யாரையும் வேணும்லாம் பண்ணல. நான் எல்லார்ட்டயும் டிஸ்கஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் யாரும் புரியலங்கிறதுக்காக தான் நான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேனே தவிர்த்து, எனக்கு யார் மேலயும் எந்த ஒரு வன்மமும் கிடையாது." அப்படின்னு நம்ம அரோரா கிளியர் கட்டா சொன்னதுக்கப்புறம், ஹவுஸ்மேட்ஸ் சில பேர், அந்த கெமி நெறைய பேர், வினோத் எல்லாம் எழுந்துச்சு அரோராக்கு சப்போர்ட் பண்ணத பார்த்துட்டு, நம்ம பாரு அப்படியே அண்டர் பெல்ட். ஐய்யயோ! ஏங்க எனக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் அத அங்கேயே கில் பண்ணிட்டேன். நான் ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சு விட்டேன். இங்க வரைக்கும் நான் கொண்டு வரல. ஏய் பார்க்கிறவன பியானோ பையனா? இவ்வளோ நேரம் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வா பேசுனேன். இது தப்பு. இப்படின்னு டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாண்டடா போய் பேசினதெல்லாம் பாரு. அதுதான் வந்து நம்ம கேப்டன் தல, வீட்டு தல வந்து கேப்டாப்படி. ஏம்மா அப்படின்னா அவன் கூப்பிட்டு என்னன்னு, இல்லங்க திவாகர் சொன்னாரு, இதுக்கும் சம்மந்தம் கிடையாது முடிச்சு விடுங்கன்னு. இவ்வளவு நீட்டா சொல்லிட்டு என்ன கதைன்னு அத பாரு வசமா சிக்கிக் கொண்டார்கள். பாரு வந்து நம்ம அரோராவ அசிங்கப்படுத்தணும்னு நெனச்சாங்க. இந்த இடத்துல